Praise the Lord. Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हैं ना? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். परमेश्वर को हमेशा धन्यवाद करते ही रहना கர்த்தர் है। ஒவ்வொரு மாதத்திலையும் கிருபையாய் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर हर एक महीना में अनुग्रह से चलाते हैं। இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. आज ये महीना का ये जो फर्स्ट सैटरडे है। நாம் ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த மாதத்துக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். हम भी हर एक हफ्ता उपवास के साथ ये प्रार्थना हम करते आ रहे हैं। இந்த நாளிலே நாம் உபவாசத்தோடு நாம் கூடி வருவோம். आज भी हम उपवास के साथ हम मिलकर हम प्रभु का महिमा எங்களோடு करेंगे। நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. आप भी हमारे साथ प्रार्थना कीजिए। நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நாம் தொடர்ந்து உபவாசத்தில் ஜெபிக்க வேண்டும். हम अपने परिवार की सुरक्षा के लिए हम लगातार प्रार्थना करेंगे। இந்த நாளுக்கு ஆண்டவர் நாள் கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். आज के ये प्रार्थना का परमेश्वर आशीष करने के लिए हम प्रार्थना करेंगे। உங்கள் வீடுகளில் நீங்கள் பிள்ளைகளோடு குடும்பமாக எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து ஜெபத்தில் தரித்திருங்கள். आप भी अपने घरों में बैठकर पूरे परिवार के साथ प्रार्थना में लगे रहिए। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. प्यारे पिता आपको धन्यवाद करते हैं சர்வ प्रभु। வல்லமையுள்ள பிதாவே, सर्वशक्तिमान प्रभु, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். आज के ये दिन के लिए प्रभु आपको धन्यवाद करते கடந்த हैं 5 प्रभु। மாத காலமும் கண்மணியாய் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. पिछले 5 महीना प्रभु आपने आपका आंखों के पुत्री जैसा हमें संभाला है प्रभु। 6வது மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். ये 6वें महीने में परमेश्वर हम मिलकर प्रभु हम आए हैं प्रभु। இந்த நாளை ஆசீர்வதிங்க. आज के ये दिन को प्रभु आप आशीष சபை करना। பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் தூரமாக அவரவருடைய வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். प्रभु कलीसिया वाले हर एक जन प्रभु अपने अपने घरों में बैठकर प्रभु ये वीडियो देख रहे हैं प्रभु। எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். प्रभु सभी लोगों को प्रभु आप प्रभु एक ऐसा एकता दीजिए प्रभु। இந்த நாள் இந்த சனிக்கிழமை உபவாச கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. आज का ये दिन प्रभु शनिवार का प्रभु उपवास प्रार्थना को प्रभु आप आशीष करना प्रभु। ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை ஆசீர்வதிங்க. प्रभु हम जो परमेश्वर प्रभु आपको स्तुति का बलि चढ़ाते हैं प्रभु, इसे आप स्वीकार कीजिए प्रभु। கிருபை உண்டாகட்டும். आपका अनुग्रह उतरने दो प्रभु। ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கரம் எங்க மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. प्रभु स्टार्टिंग से एंडिंग तक प्रभु आपका हाथ हमारे ऊपर रहने दीजिए உம்முடைய प्रभु। கிருபைகளாய் மறைத்துக் கொள்ளும். आपके अनुग्रह के अंदर हमें छिपा दीजिए। பாடல்களை ஆசீர்வதிங்க. प्रभु स्तुति गीत का आप आशीष ஜெப करना। வேளையை ஆசீர்வதிங்க. प्रार्थना के समय का आशीष करना। செய்தி வேளையை ஆசீர்வதிங்க. वचन के समय का आशीष करना। பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. पवित्र आत्मा आप राजकरण करने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. आप हमें मदद करो प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष करना உம்முடைய प्रभु। கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. आपके हाथों में हम अर्पण करते हैं ஆண்டவரே परमेश्वर। உம்முடைய பிள்ளைகள் இந்த உபவாசத்தில் கலந்து கொண்டு ஏதோ ஒரு வேண்டுதலோடு இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. प्रभु इस समय में परमेश्वर आपके बच्चे कोई प्रभु उपवास के साथ परमेश्वर कोई प्रार्थना के लिए प्रभु इंतजार में है तो प्रभु आप उन्हें छुड़ाइए परमेश्वर। ஏதாவது பொறுத்தனைகளோடு இருந்து கர்த்தாவுக்கு வேண்டுதல் செய்தால் கர்த்தர் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. अगर कोई मन्नत के साथ प्रार्थना करते हैं तो प्रभु आप उन्हें प्रभु उनको आशीष करना प्रभु। உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आप उन्हें मदद करने के लिए हम प्रार्थना करते हैं। ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आप आशीष करना प्रभु। ஊர்களில் போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஊர்ல இருந்து பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. जो गांव गए प्रभु, गांव से जो ये वीडियो को देख रहे हैं प्रभु, आप उन्हें भी प्रभु आप आशीष करना प्रभु। எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். सभी लोगों को आपके हाथ में आप अर्पण करते हैं। ஆசீர்வதிங்க. आशीष करना। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव हम आपको ही हम देते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के हम नाम मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது நாம் பாடல்கள் பாடுவோம். आप भी हम गीत गाएंगे। பாடல் பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடுங்க. गीत गाते समय आप भी मिलकर गाइए। இதற்கு பிறகு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். उसके बाद हम प्रार्थना करेंगे। எல்லாரும் உண்மையோடும் ஆவியோடும் நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். हम पूरे दिल से, हम पूरे सच्चाई से, हम पूरे मन लगाकर हम प्रार्थना करेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य करेंगे। எல்லாரும் இப்பொழுது நாம் பாடல் கிடையாது கடந்து செல்வோம். हम सब गीत की ओर हम जाएंगे। ஆமென். प्रेज़ द लॉर्ड। आइए हम परमेश्वर को स्तुति करेंगे। प्रभु के दया से आज तक हम जिए हैं। प्रभु का अनुग्रह है जो आज तक परमेश्वर ने हमें संभाला है। आज तक परमेश्वर ने हमारे जीवन में बड़ा बड़ा काम किए हैं। आज तक हम जिंदा है, वो ही बड़ा अनुग्रह है परमेश्वर का। हम प्रभु का स्तुति करके हम प्रभु का आराधना करेंगे। वो यहोवा शालोम है, वो शांति देने वाले खुदा है परमेश्वर। वो यहोवा निसी है, परमेश्वर हमें हर दम जय देने वाले खुदा है। हम विश्वास के साथ हम प्रभु का स्तुति करेंगे, प्रभु के नाम को महिमा करेंगे।
प्रभु आपके लिए है परमेश्वर। आप महिमा का राजा है प्रभु, आप राजाओं का राजा है प्रभु। अनुग्रह पिता आपको धन्यवाद प्रभु, सामर्थ्य खुदा आपको धन्यवाद प्रभु, हमारा पिता प्रभु आपका धन्यवाद प्रभु। हम आपको चढ़ाते हैं प्रभु। प्रभु आपका हाथ हमारे पर आने दो प्रभु। जो परमेश्वर मेरे साथ आपको प्यार न करते प्रभु, उनके ऊपर परमेश्वर आपका अनुग्रह का हाथ आने दो प्रभु। हालेलुया प्रभु, मदद कीजिए प्रभु। प्रभु आप हमारे हृदय में प्रभु आप आइए परमेश्वर। प्रभु हम आपको पुकारते हैं प्रभु। हालेलुया, थैंक यू जीसस परमेश्वर। ये स्तुति आराधना महिमा केवल प्रभु हम आपको ही हम देते हैं प्रभु। यीशु मसीह के नाम से प्रभु हम मांगते हैं पिता। ತುದಿಗನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿರುವ ರಾಜ ಇನ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೀವಿக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா हालेलुया। இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை பாடி துதித்தோம். इतने समय हमने प्रभु को स्तुति किया, आराधना किया। இந்த வேளையில நாம் ஜெபம் பண்ண போகிறோம். इस समय में हम प्रार्थना करेंगे। முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். पहले हम परमेश्वर को धन्यवाद करेंगे। எல்லாரும் ஒப்புரவாவோம். हम सब एक साथ हो जाएंगे। எல்லாரும் கண்களை மூடுங்க. हम सब अपनी आंखों को बंद करेंगे। ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर के क्रूस की ओर हम देखेंगे। நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்ப்போம். हमारे लिए परमेश्वर ने लहू बहाया, उस लहू को हम देखेंगे। நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் இவ்வளவாய் தியாகம் செய்திருக்கிறார். हमारे पापों को क्षमा करने के लिए परमेश्वर ने इतना बड़ा त्याग किया है। எல்லாரும் நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். हम सब मिलकर हम परमेश्वर को अर्पण करेंगे। ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். अगर कोई अपने आप में कोई अगर पाप है तो परमेश्वर से क्षमा मांगिए। இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். यीशु हमारे पापों को आप क्षमा कीजिए प्रभु। ஆண்டவரே எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தருளும் ஆண்டவரே. परमेश्वर हमारे पापों को आप क्षमा कीजिए। எங்கள் ஜெப குறைவுகளை மன்னித்தருளும் ஆண்டவரே. हमारे प्रार्थना की कमी को क्षमा कीजिए प्रभु। உம்முடைய பார்வையிலே நாங்கள் ஏதாவது குறைவுள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் எங்கள் மேல் அனுக்கிரகமாய் இருங்க ஆண்டவரே. प्रभु आपके नजर में कोई परमेश्वर पाप है तो प्रभु उसे आप प्रभु आप माफ कीजिए प्रभु। இறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया करो இந்த प्रभु। தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. ये देश को आप दया कीजिए प्रभु। ஆண்டவரே இந்த மும்பைக்கு இறங்கும் ஆண்டவரே. ये मुंबई को आप दया कीजिए प्रभु। இந்த பாவங்களினால் தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. अगर कोई पाप है तो उसे आप माफ कीजिए प्रभु। எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். हम सब मिलकर स्तुति बलि चढ़ाएंगे। இதுவரை ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திர பலிகளை எழுத்துவோம். आज तक परमेश्वर ने जो भलाई काम किया इसको हम सोचकर हम धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் धन्यवाद 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நான் நன்றி செலுத்துவோம். परमेश्वर ने जो भलाई किया उसके सबके लिए हम धन्यवाद करेंगे। இதுவரை நம்மளை பாதுகாத்து வந்தாரே அதற்காய் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். अभी तक परमेश्वर ने संभाला इसके लिए हम धन्यवाद करेंगे। மேலும் அவருடைய கரத்தை வைத்து பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். परमेश्वर का हाथ हमारे ऊपर था इसके लिए धन्यवाद करेंगे। எல்லா பொல்லாப்புகளிலிருந்து நம்மளை விடுவித்து காப்பாற்றினாரே அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். सारा बुराई से परमेश्वर ने हमें संभाला इसके लिए धन्यवाद करेंगे। ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். हर दिन परमेश्वर आशीष करके हमें मदद किया इसके लिए धन्यवाद करेंगे। இந்த 6வது மாதத்திலே தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ये 6वें महीने में परमेश्वर ने हमें लेकर आए इसके लिए धन्यवाद करेंगे। நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद चढ़ाते हैं நீர் प्रभु। செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु आपने किए हुए भलाई के लिए धन्यवाद प्रभु। எங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. हमें सुरक्षा से आपने रखा है इसके लिए धन्यवाद प्रभु। உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. आपके अनुग्रह के लिए धन्यवाद கடந்த प्रभु। 2-3 மாதமாக வேலைகள் இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु पिछले 2-3 महीने से परमेश्वर बिना काम के हैं प्रभु। ஆனாலும் நீ பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. फिर भी प्रभु आपके बच्चों को आप संभालते आ रहे हैं प्रभु। ஆகாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர் ஆண்டவரே. आप भोजन देके प्रभु आप आशीष करते हैं प्रभु। பொல்லாத ஆண்டவரே கொள்ளை நோயிலிருந்து நீர் காப்பாற்றி வருகிறீர் ஆண்டவரே. प्रभु ये महामारी से परमेश्वर आप अपने बच्चों को आप संभाल रहे हैं प्रभु। ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. हर एक परिवार को आप आशीष कीजिए தானா प्रभु। சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. थाना कलीसिया के लोगों को आशीष மும்ரா कीजिए। சபை மக்களை ஆசீர்வதிங்க मुमरा ஆண்டவரே. कलीसिया के लोगों को आशीष कीजिए प्रभु। வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ये वीडियो को देखने वाले आपके बच्चों को आप आशीष कीजिए। யாருக்காவது ஏதாவது கவலையில இருந்தா கர்த்தர் ஆண்டவரே சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. अगर कोई परमेश्वर चिंता में है तो प्रभु आप उन्हें चंगाई दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। தேவைகளை சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. सारे जरूरतों को आप पूरा कीजिए प्रभु। ஏதாவது வியாதியில இருந்தா கர்த்தர் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. अगर कोई बीमारी में है तो प्रभु आप उन्हें चंगाई दीजिए प्रभु। குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. परिवार के अंदर समाधान दीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. यीशु मसीह के नाम से आशीष कीजिए இந்த प्रभु। சபை ஆசீர்வதிக்கப்பட
வேண்டும். ये कलीसिया प्रभु आशीषित होना है. நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आपके बच्चे प्रभु आशीषित होना है प्रभु. இந்த ஆண்டவரே ஊர்களில் இருந்து பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु जो गांव-गांव में प्रभु ये वीडियो को देख रहे हैं प्रभु आपने आशीषित करिए. அவர்களை அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. उन्हें और उनके परिवार को आप आशीषित कीजिए प्रभु. தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. प्रभु आपके बच्चों को आप ऊंचा कीजिए प्रभु. பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़ा कार्य कीजिए प्रभु. தேவனே இந்த சபை வளரட்டும் ஆண்டவரே. प्रभु ये कलीसिया बढ़ने दो प्रभु. கிளை ஊழியங்கள் உருவாக ஆண்டவரே அனுகூலம் செய்யும் ஆண்டவரே. प्रभु ब्रांच चर्च खोलने के लिए प्रभु आप अनुग्रह कीजिए. நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. आपके बच्चों को उठाकर प्रभु आप इस्तेमाल कीजिए இந்த प्रभु. சபையிலிருந்து अनेक ஊழியர்கள் எழும்படும் ஆண்டவரே. प्रभु ये कलीसिया के अंदर से प्रभु बहुत सारे सेवक उठना है प्रभु. நம்முடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. आपके आगमन से प्रभु हम प्रभु बहुत सारे लोगों को उद्धार करना है प्रभु. நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. प्रभु आपका आगमन बहुत जल्दी है प्रभु. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए. எல்லைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். प्रभु ये कलीसिया में प्रभु एक ऐसा जागृति होने दो प्रभु. சபைகளில் எழுப்புதல் உண்டாகட்டும். कलीसिया में जागृत होने दो प्रभु. சபைகள் சீக்கிரம் திறந்து தேவன் நாங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய நாட்கள் சீக்கிரம் வரட்டும் ஆண்டவரே. प्रभु कलीसिया सब ओपन होकर प्रभु जल्दी से प्रभु हम आपको आराधना करने के लिए मौका दीजिए இயேசு प्रभु. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से हम आप प्रार्थना करते हैं. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. सेवक लोगों को आशीष कीजिए. மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. मिशनरीज को आशीष कीजिए. ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु हर एक सेवक के परिवार को आप आशीष कीजिए. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. हर एक विश्वास के परिवार को आप आशीष எங்கள் कीजिए. தேவன் பாதுகாப்பு கொடுங்க. हमारा परमेश्वर आप संभालिए இந்த प्रभु. தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம் प्रभु ஆண்டவரே. हमारे देश में प्रभु ये कोरोना वायरस को परमेश्वर यीशु मसीह के नाम से प्रभु उसको हम डांट कर अब नरक में डालते हैं प्रभु. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. प्रभु आपका एक वचन काफी है प्रभु. இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से प्रभु. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் यीशु ஆண்டவரே. मसीह के नाम से चंगाई होने दो प्रभु. மும்பை ரட்சிங்க ஆண்டவரே. ये मुंबई का आप उद्धार कीजिए. மகாராஷ்டிராவை ரட்சிங்க ये ஆண்டவரே. महाराष्ट्र को उद्धार कीजिए प्रभु. இந்தியாவில் அதிகமாக மகாராஷ்டிராவில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु ये इंडिया देश में प्रभु महाराष्ट्र में ज्यादा प्रभु अफेक्ट हुआ है प्रभु. அதிலேயும் மும்பையில் அதிகப்படியான நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் और ஆண்டவரே. मुंबई में बहुत ज्यादा प्रभु अफेक्ट हुआ है प्रभु. கர்த்தர் உதவி செய்கிறார். प्रभु आप मदद कीजिए இந்த प्रभु. கொரோனா வைரஸ்ல இருந்து ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. प्रभु ये कोरोना वायरस से प्रभु लोगों को आप बचाइए प्रभु. அந்த ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். जो परमेश्वर प्रभु इससे जो पीड़ित हुआ है प्रभु उन लोगों हॉस्पिटल में है प्रभु उन लोगों को आप चंगाई दीजिए प्रभु. ஆசீர்வதிங்கப்பா. प्रभु आशीषित कीजिए. சீக்கிரத்தில் அவர்கள் சுகமடைஞ்சு வீட்டுக்கு வரணும். जल्दी से प्रभु चंगाई होकर घर आने दो प्रभु. அதிக மரணங்கள் ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु और ज्यादा मरण नहीं होना चाहिए प्रभु. ஆண்டவரே இறங்கும் ஐயா. प्रभु आप दया कीजिए प्रभु. தங்களுடைய உறவினர்களை இழந்து ஆண்டவரை தவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु अपने रिश्तेदार को खोकर प्रभु जो परमेश्वर प्रभु व्याकुल हुए हैं प्रभु उन लोगों के लिए हम प्रार्थना करते हैं प्रभु. கர்த்தர் இறங்குவீராக. प्रभु आप दया कीजिए அவர்களுக்கு परमेश्वर. ஆறுதல் செய்யுங்க ஆண்டவரே. उन्हें आप तसल्ली दीजिए प्रभु. உதவி செய்யுங்க ஆண்டவரே. आप मदद कीजिए परमेश्वर. 2500 போலீஸ்காரர்கள் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. प्रभु कम से कम 2500 पुलिस लोगों को परमेश्वर ये बीमारी से अफेक्ट हुआ है அதில் प्रभु. அநேகர் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. उसमें से बहुत सारे जन मरे हैं प्रभु. கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया करो இந்த प्रभु. தேசத்துக்கு இறங்கும் ये ஆண்டவரே. देश के लिए आप दया करो ஏழை प्रभु. எளிய ஜனங்களை ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु जो गरीब लोग हैं प्रभु उनके ऊपर आप दया करो प्रभु. அநேகர் வேலைகளை இழந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. बहुत सारे जन प्रभु कामों को खोकर परमेश्वर बैठे हैं प्रभु. கர்த்தாவே இந்த தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. प्रभु ये देश को आप दया करो प्रभु. உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आप मदद करो இந்தியாவுக்கு परमेश्वर. இறங்கும் ஆண்டவரே. इंडिया को प्रभु आप मदद करो அரசியல் परमेश्वर. தலைவர்களை ஆசீர்வதிங்க. प्रभु जो पॉलिटिशियन लीडर्स है प्रभु उनको आप उद्धार करो प्रभु. பிரதம மந்திரி ஆசீர்வதிங்க. प्रभु प्राइम मिनिस्टर को आप आशीष करो எல்லா प्रभु. மினிஸ்டர்களை ஆசீர்வதிங்க. सारा मिनिस्टर को प्रभु आप आशीष करो. உங்களுடைய கரம் இருக்கணும் ஆண்டவரே. प्रभु आपका हाथ होने दो எல்லா प्रभु. அதிகாரிகளை ரட்சிங்க ஆண்டவரே. सारा अधिकारी लोगों को आशीष करो. இந்தியாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க इंडिया को ஆண்டவரே. प्रभु आप रक्षा कीजिए. எல்லைகளில் பாதுகாப்பு கொடுங்க. प्रभु जो बॉर्डर में प्रभु आप रक्षा कीजिए प्रभु. அதிகமா தீவிரவாத செயல்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே. परमेश्वर कोई आतंकवादी परमेश्वर प्रभु सारे लोगों को प्रभु आप प्रभु नष्ट कीजिए प्रभु. ஆசீர்வதிங்கப்பா. आशीष करना இயற்கை प्रभु. சீற்றங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். प्रभु ये तकलीफ से परमेश्वर हमारा देश प्रभु रक्षा होना है அந்த प्रभु. வெஸ்ட் बंगाल ஆண்டவரே நடந்த அந்த ஆண்டவரே பயங்கரமான அந்த புயல் காற்றிலிருந்து கர்த்தாவே அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु जो वेस्ट बंगाल में प्रभु जो तूफान आया प्रभु उसमें से परमेश्वर लोगों को बचाइए प्रभु. ராய்காட் பகுதியிலே ஆண்டவரே தகப்பன மும்பை இதிலே ஆண்டவரே பெரிய புயல் வந்து தேவன் காப்பாற்றின எதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. प्रभु मुंबई में प्रभु रायगढ़ में प्रभु आपने परमेश्वर बड़ा तूफान से प्रभु आपने संभाला इसके लिए धन्यवाद प्रभु. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. जो परमेश्वर अफेक्ट हुआ है प्रभु उन लोगों को आप बचाइए प्रभु. டெல்லி பகுதியில் அடிக்கடி பூகம்பம் ஏற்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु जो
जो दिल्ली के जगह में प्रभु बार बार प्रभु जो भूकंप हो रहा है प्रभु उसमें से आप बचाइए प्रभु। தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर आप मदद कीजिए प्रभु। எங்கள் தேவனே நீ கிருபை பாராட்டும் ஆண்டவரே. हमारा परमेश्वर आप अनुग्रह कीजिए இந்த प्रभु। தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. ये देश को आप अनुग्रह முழு करो। உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. पूरा दुनिया के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। அமெரிக்க தேசத்துல ஆண்டவரே 18 லட்சத்துக்கு மேல ஆண்டவரே இந்த வியாதி பெருகி விட்டது ஆண்டவரே. जो प्रभु अमेरिका देश में प्रभु 18 लाख से भी ज्यादा जन प्रभु इसमें से पीड़ित हुए प्रभु। 1 லட்சம் பேர்கிட்ட மரித்து விட்டார்கள் ஆண்டவரே. प्रभु 1 लाख से ज्यादा जन मरे हैं प्रभु। கர்த்தரது தேசத்துக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर इस देश के लिए प्रभु आप दया कीजिए முழு प्रभु। உலகத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. पूरी दुनिया के लिए प्रभु आप दया करो ஏசப்பா प्रभु। நீங்க அற்புதம் செய்யும் ஆண்டவரே. यीशु बाबा बड़ा अद्भुत कार्य ஜீவனுள்ள कीजिए। தேவனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. जीवित परमेश्वर आप मदद कीजिए प्रभु। ஆண்டவரே இந்த சபை மக்களுக்காக மீண்டுமாய் ஜெபிக்கிறோம் प्रभु ஆண்டவரே. हमारे कलीसिया वाले लोगों के लिए फिर बार परमेश्वर हम प्रार्थना करते हैं ஒரு प्रभु। சில பேர் வியாதியில இருக்கிறார்கள் ஆண்டவரே. परमेश्वर कोई लोग परमेश्वर बीमारी में है प्रभु। டைபாய்டு மலேரியால இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु टाइफाइड मलेरिया के साथ है प्रभु। கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. परमेश्वर आप चंगाई दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए எங்களை प्रभु। தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. हम अपने आप को नम्रता करते हैं प्रभु। இன்னும் உம்முடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. और भी परमेश्वर आपके बच्चे जो चीज के लिए प्रभु प्रार्थना कर रहे हैं प्रभु उनकी प्रार्थना को सुनकर आप उत्तर दीजिए இந்த प्रभु। வருஷத்துல நல்ல மழை பெய்யணும் ஆண்டவரே. इस साल में और अच्छे से बारिश होने दो प्रभु। குடித நீர் குறைவில்லாதபடி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடும் ஆண்டவரே. प्रभु पीने का पानी में परमेश्वर कमी नहीं होना चाहिए प्रभु आप आशीष कीजिए। மழை காலத்துல தேவன் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ये बारिश के मौसम में प्रभु लोगों को आप बचाइए प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। இப்பொழுது நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. अभी भी आप हमसे बात कीजिए உம்முடைய परमेश्वर। வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. आपके वचन को भेजकर हमें चंगाई दीजिए நீர் प्रभु। எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். आप हमें मदद कीजिए प्रभु। பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. पवित्र आत्मा आप बात करो प्रभु। ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. हर एक बच्चों से आप बात कीजिए ஆசீர்வதிங்க. प्रभु। आशीष करना। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். आदर महिमा गौरव आपको ही हम देते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். लगातार हम प्रार्थना करेंगे। உங்க வீடுகள்ல அமர்ந்து உங்க பிள்ளைகளோடு குடும்பமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप भी अपने घर में बैठकर परिवार के साथ बैठकर आप प्रार्थना कीजिए। தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो अकेलेपन में प्रार्थना करते हैं उन्हें आप परमेश्वर आशीष करेंगे। தேவன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். परमेश्वर उन्हें संभालेंगे। ஆமென். आमीन। அந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். इस समय में परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். नीति वचन 28-18 में சாரி लेंगे। 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 23 और 18 में लेंगे। नीति वचन 23 और 18। क्योंकि अंत में फल होगा और तेरी आशा न टूटेगी। ஹல்லேலூயா. हालेलुया। வேத சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. वचन कहता है आपका निश्चय ही अंत होगा लेकिन उसका आशा आपका आशा कभी न टूटेगा। உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. आपका आशा कभी नहीं நீங்க टूटेगा। ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. आप परमेश्वर के ऊपर विश्वास करते हुए आए हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं அவரை நம்பினதுனால परमेश्वर से आपने विश्वास किया इसके लिए உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. आपका विश्वास कभी फुकट में नहीं जाएगा। ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर आपको मदद करेंगे करके वाग्दान दिया है। நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. आपके लिए एक अच्छा भविष्य है। தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. परमेश्वर का सुरक्षा है। நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால परमेश्वर के ऊपर आपने भरोसा किया इसके लिए உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. आपका भरोसा कभी न टूटेगा। இந்த காலை வேளையில நீங்க எதற்காக நீங்க ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க? इस सुबह के समय में परमेश्वर के भवन में आप किसके लिए आप आए हैं? உங்களுடைய காரியங்கள் ஏதோ ஒரு தேவைகளோடு நீங்க வந்திருக்கலாம். आप चाहे कोई जरूरत के साथ आप बैठे हो। உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். आपके बच्चों के भविष्य के बारे में आप सोचते रहेंगे। தேவ சமூகத்துல தொடர்ந்து நீங்க ஜெபித்து வருகிறோம். परमेश्वर के भवन में आप लगातार प्रार्थना करते हुए आएंगे। நம்பிக்கையோடு நீங்க ஒவ்வொரு நாளும் காத்திருக்கலாம். आशा के साथ आप इंतजार करते रहेंगे। நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, निश्चय के साथ वचन कहता உங்க है நம்பிக்கை வீண் போகவே போகாது. आपका भरोसा कभी व्यर्थ नहीं जाएगा। சங்கீதக்காரன் 9வது அதிகாரத்துல சொல்லுகிறான். वचन संहिता 9 अध्याय में कहा है, 18வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 18 वचन में कहा है, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், वचन संहिता में कहा है, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, அவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை என்று சொல்லி. वचन कहता है क्योंकि दरिद्र लोग अनंत काल तक बिसरे हुए न रहेंगे और न तो नम्र लोगों की आशा सर्वदा के लिए नष्ट होगी। அல்லேலூயா. हालेलुया। சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும்
அது கெட்டு போகவே கெட்டு போகாது. दरिद्र लोगों का जो विश्वास है वो कभी नष्ट नहीं होगा. ஏழை எளிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை கெட்டு போகவே கெட்டு போகாது. जो नम्र लोग हैं उनका विश्वास कभी न टूटेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கவலைப்படாதீங்க. आप चिंता मत कीजिए. இன்னைக்கு உலகத்துல நாம் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் பயப்படுகிற காரியத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். इस दुनिया में हम देखते हैं समस्या को ऐसा डराने वाला चीज है. நம்பிக்கை இல்லாத ஒரு உலகமா தான் இன்னைக்கு காணப்படுகிறது. और बिना भरोसा के ही ये जिंदगी है. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், लेकिन परमेश्वर का वचन कहता है நீங்க கெட்டு போக மாட்டீங்க. आप कभी नष्ट नहीं होंगे. நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. आप नष्ट नहीं होंगे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தேவன் மேல அன்பு கூர்றதுனால, क्योंकि आपने परमेश्वर के ऊपर प्यार किया है. அவரின் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதுனால, क्योंकि परमेश्वर के ऊपर आपने भरोसा किया है. தேவன் தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर एक ऐसा क्लियरली के साथ कहते हैं இந்த பூமியிலையும் इस दुनिया में भी, இந்த பூமிக்கு பிறகு நித்திய ஜீவ வாழ்க்கை பரலோகத்திலையும், इस दुनिया के बाद नित्य जीवन परलोक राज्य में भी ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. परमेश्वर कहते हैं आप नाश नहीं होंगे. யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, योवेल 2 अध्याय 22 में आप पढ़ेंगे तो 26வது வசனம் வாசிக்கும் பொழுது, 2 में 26 को आप पढ़ेंगे तो, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். मेरे लोग कभी लज्जित नहीं होंगे. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். मेरे प्रजा कभी लज्जित नहीं होंगे. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். क्योंकि आप परमेश्वर के संतान हैं. நீங்க சொல்லணும், என் தேவன் என்று சொல்ல வேண்டும். आपको बोलना है मेरा परमेश्वर है. ஆண்டவர் சொல்றார், நீங்கலாம் என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं तुम मेरे संतान हो. நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க. मुझसे आपने भरोसा करके आए हो. நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. परमेश्वर कहते हैं आप कभी नाश नहीं होंगे. வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. आप कभी लज्जित नहीं होंगे. நம்ம ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறார். हमारा परमेश्वर जो कहते हैं वही करते हैं. மனிதன் அல்ல அவர். वो इंसान नहीं. மனிதன் சொன்னா மாறி போய் விடுவான். जब इंसान कुछ बोलता है उसे वो भूल जाता है. இன்னைக்கு ஒன்னு பேசுவான், நாளைக்கு ஒன்னு பேசுவான். आज एक बोलेगा कल एक बोलेगा. அந்த கர்த்தர் அப்படி கிடையாது. लेकिन परमेश्वर ऐसा नहीं. அவர் சொன்னா சொன்னதான். परमेश्वर अगर बोलेंगे तो वो वही है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். परमेश्वर ये सुबह के समय परमेश्वर आपसे बात कर रहे हैं. கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए. பயப்படாதீங்க. डरो मत. நீங்க அவரை நம்பி இருக்கீங்க. क्योंकि आपने परमेश्वर के ऊपर भरोसा किया है. வெட்கப்பட்ட உங்களை வெட்கப்படுத்தாது. आपका भरोसा कभी लज्जित नहीं होगा. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், वचन संहिता में कहा है 37வது வசனத்தை எடுத்து 37வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 37 के वचन में अध्याय में 5வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா 5वां वचन में कहा है, அங்க இப்படியா சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். अपने मार्ग की चिंता यहोवा पर छोड़ और उस पर भरोसा रख, वही पूरा करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. உங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. आपके जीवन में आपका भरोसा जो है आप परमेश्वर के ऊपर अर्पण कीजिए. என்ன பிரச்சனை, आपको क्या समस्या அந்த है, பிரச்சனையை ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. वो समस्या को परमेश्वर के पाँव में रख दो. அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. परमेश्वर से भरोसा அது कीजिए. எந்த காரியமா இருக்கட்டும், वो कोई भी कार्य அது होने என்ன दो, பிரச்சனையா இருக்கட்டும், कोई भी समस्या होने दो. நீங்க பிரச்சனையை பார்க்காம आप समस्या को मत देखिए. உங்க பிரச்சனையை கடவுளுடைய கரத்துல வச்சிருங்க. आपकी समस्या को परमेश्वर के भवन में रख दो. உங்க வாழ்க்கையை கடவுள் கையில ஒப்பு கொடுத்துருங்க. आपके जीवन को परमेश्वर के हाथ में अर्पण कीजिए. பிறகு நீங்க அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. बाद में उसके ऊपर विश्वास कीजिए. அவர் மேல் நீங்க நம்பிக்கையாயிருங்க. परमेश्वर से भरोसा कीजिए. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். परमेश्वर कार्य को पूरा அவர் करेंगे. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். कार्य को पूरा करेंगे. காரியம் ஜெயமாய் முடியும். कार्य विजय होगा. கவலைப்படாதீங்க. आप चिंता मत कीजिए. எவ்வளவோ வாழ்க்கையில வேதத்துல எவ்வளவோ காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल में बहुत सारा कार्य के बारे में बताया है. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது रूत का पुस्तक 2 अध्याय 12 वचन में कहा है, அங்க வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு உண்டு என்று சொல்லி, तुम परमेश्वर के छत के नीचे आए हो, इसके लिए आपको परिपूर्णता से आशीष है. ஹல்லேலூயா. हालेलुया. காலை வேளை சொல்லுகிற, நீங்க ஆண்டவருடைய சேட்டைகளுக்குள்ள வந்துட்டீங்க. आप परमेश्वर के पंखों के तले आए हो. நீங்க தனியா இப்போ அனாதையாக நீங்க இல்ல. आप अकेले अनाथ नहीं हो. உங்களை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. आपको तसल्ली देने के लिए परमेश्वर है. நீங்க யாரா இருந்தாலும் சரி. आप कोई भी होने दो. அந்த ரூத் புத்தகத்துல ரூத்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. रूत के पुस्तक में रूत के बारे में कहा है, இள வயதுல அவளுடைய வாழ்க்கையில ஒரு நடக்கக்கூடாத
கூடாத சம்பவம் நடந்து விதவையாகி விட்டார். और उसकी जवानी उम्र में जो नहीं होना चाहिए वो उसके जीवन में हो गया. ஆனால் அவளுடைய விசுவாசம் அவளுடைய நம்பிக்கையை குறித்து அங்க நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது अगर आप वो उसमें पढ़ेंगे तो उसके विश्वास के बारे में, उसके भरोसे के बारे में कहा है. எதிர்காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. उसके भविष्य में कुछ ऐसा आशीषित होने के लिए कोई भी मौका नहीं है. ஆனா இஸ்ரவேலின் தேவன் மேல அவள் அவ்வளவாய் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். लेकिन इस्राएल के परमेश्वर के ऊपर ऐसा भरोसा किया. அந்த ரூத்தை தேவன் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस रूत को आशीष किया. அவள் வெட்கப்பட்டு போகவே கிடையாது. वो श्रमित नहीं हुई. அவளுடைய நம்பிக்கை வீண் போகல. उसका भरोसा व्यर्थ नहीं हुआ. நீங்க ரூத் புத்தகம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. अब रूत पुस्तक पूरा पढ़ के देखिए. அவள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றாள். एक बड़ा आशीष उसने அவளுடைய पाया. பேர் ஜீவ புத்தகத்துல எப்படி இருக்கிறதோ அதுபோல அந்த வேத புத்தகத்துல அவளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. जैसे अपना नाम जीवित पुस्तक में लिखा है वैसे ही बाइबल में उसका नाम लिखा है. இன்னைக்கு நாம எல்லாம் ரூத்துவை குறித்து நாம் பேசுகிறோம். आज हम सभी लोग रूत के बारे में बोलते हैं. அவளுடைய சந்ததியை குறித்து சொல்லுகிறது அவள் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி. उसकी संतति के बारे में कहा है वो श्रापित संतति है. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து இந்த பெண் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டார். लेकिन वैसे संतति से वो आशीषित हो गई. நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால वो परमेश्वर से आप भरोसा करते हैं. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். परमेश्वर आपके जीवन को நீங்க யாரா बदलेंगे. இருந்தாலும் சரி, आप कोई भी होने நீ दो, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, आप कोई भी परिस्थितियों में होने உங்க दो, வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். आपके जीवन में परमेश्वर अद्भुत करेंगे. நம்முடைய சாபத்தை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல் அன்பு கூர்ந்ததனால நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு हमारे जो श्राप थे परमेश्वर ने हमसे प्रेम करके उसे क्रूस पर परमेश्वर ने श्रापित हो गए. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். हमारे श्राप को उन्होंने ले लिया. அவர் என்ன செய்தார்? परमेश्वर ने क्या किया? நம்மை ஆசீர்வதித்தார். हमें आशीष நாம் किया. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம். हम आशीषित व्यक्ति हो गए. எப்போ இயேசுவை நீங்க நம்பினீங்களோ, हम जब भी परमेश्वर से आपने विश्वास किया, இயேசுவை எப்பொழுது உங்களுடைய இதயத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, जब परमेश्वर से आपने विश्वास किया, அன்றைக்கே நீங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் उसी விட்டீர்கள். दिन आप परमेश्वर की संतान हो गए. ஹல்லேலூயா. हालेलुया. எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது एसेकियेल की पुस्तक में आप पढ़ेंगे तो 37வது அதிகாரத்துல 37 वचन में 11வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா 37 अध्याय में 11 वचन पढ़ेंगे तो फिर उसने मुझसे कहा, हे मनुष्य के संतान, हे ये हड्डियां इज़राइल के सारे घराने के उपमा है. वे कहते हैं हमारी हड्डियां सूख गई और हमारी आशा जाती रही. हम पूरी रीति से कट चुके हैं. ஹல்லேலூயா. हालेलुया. சொல்லுகிறாங்க எங்க நம்பிக்கைலாம் அற்று போய் விட்டது. वो कहते हैं हमारी आशा जाती रही. எங்க எலும்புகள்லாம் உலர்ந்து போய் விட்டது. हमारी हड्डियां सब सूख गई है. எங்க வாழ்க்கை முடிந்து போய் விட்டது. हमारा जीवन खत्म हो गया है. இனி அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை. इसके बाद ऐसे ही है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை யாராவது ஒருவர் உங்களுடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நீங்க இந்த காலை வேளையில இருந்தீங்கன்னா, हो सकता है आपके जीवन में ऐसे परिस्थिति आपके मन में है, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். परमेश्वर आपके लिए है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க எல்லாம் அற்று போய் விட்டது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. आप सोचेंगे कि सब कुछ खत्म हो गया है, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் தான் ஆசீர்வாதம் ஆரம்பிக்க போகிறது. लेकिन आपके जीवन में आगे बढ़ेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த 77 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 37 में 3 पढ़ेंगे तो तब उसने मुझसे पूछा, हे मनुष्य के संतान, क्या है ये हड्डियां सूख सकती है? मैंने कहा, हे परमेश्वर यहोवा, तू ही जानता है. ஆமென். 4வது வசனம். तब उसने मुझसे कहा, इन हड्डियों से भविष्यवाणी करके कह, ये हे सूखी हड्डियों, यहोवा का वचन सुनो. परमेश्वर यहोवा तुम हड्डियों से यो कहता है, देखो मैं आप तुमसे सांस समाऊंगा और तुम जी उठोगे. ஆமென். हालेलुया. 10வது வசனத்தை வாசி. उसकी इस आज्ञा के अनुसार मैंने भविष्यवाणी की. तब सांस उनमें आ गई और वे जी कर अपने अपने पांवों के बल खड़े हो गए और एक बहुत बड़ी सेना हो गई. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தீர்க்கதரிசன உரை तुम भविष्यवाणी करो. ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ये सूखी हड्डियां जवान हो जाएगी क्या? இந்த எசேக்கியா சொல்லுகிறான், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுகிறான். ये एजेकिया कहता है मुझे नहीं मालूम. நான் சொல்லுகிறபடி நீ செய். परमेश्वर कहते हैं मैं जो बोलता हूँ वो करो. நான் சொல்லுகிற வார்த்தையை நீ தீர்க்கதரிசனமா உரை. जो मैं बोलता हूँ उसके वो वचन के द्वारा आप तुम भविष्यवाणी करो. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் அப்படியே செய்கிறான். वो वैसे ही करते हैं. அவன் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்து जैसे वो बोलने लगा सब हड्डियां एक जोड़ से जुड़कर
அது எல்லாம் உயிரடைகிறது, वो सब जीवित हो அது गए, எல்லாம் எழும்பி நிற்கிறது, वो सब उठ के खड़े ஒரு हो गए, சேனையாய் மாறிவிட்டது. एक बड़ा सेना हो गया, அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். वही इजराइल के लोग हैं। हालेलुया। हालेलुया। இந்த காலை வேளையில इस सुबह के समय நீங்க में நினைக்கிற எல்லாம் எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போய் விட்டது, आप सोचेंगे कि मेरा विश्वास सब टूट गया है, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் இனி. मेरा जीवन तो ऐसे ही है, ஹalleluya. हालेलुया। அது ஆண்டவர் சொல்லுகிறார். लेकिन परमेश्वर அதை कहते हैं மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். वो सिचुएशन को बदलने वाला परमेश्वर है। பிரச்சனைகளை பார்க்காதீங்க, समस्याओं को आप मत देखिए, வியாதியை பார்க்காதீங்க, बीमारी को मत देखिए, விசுவாசத்தோட அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. और आप विश्वास के साथ उस समस्या को देखकर बोलिए। ஆண்டவர் சொன்னா அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். परमेश्वर ने कहा उस चट्टान को देखकर आप बोलो, அந்த அப்பாலே போய் என்று சொன்னா அது அப்படியே போகும்னு சொன்னார். पिता के नाम से तुम जाओ करके बोलेंगे तो वो जाएगा, அவர் சொன்னால் அது நடக்கும். परमेश्वर बोलेंगे तो होगा। வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. वचन वही कहता है। பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டு இருக்காதீங்க. समस्या को देखो, आप डर के मत रहिए, தேவாதி தேவனை பாருங்க. परमेश्वर को देखिए, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக वो இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। முதலாவது என்ன செய்ய வேண்டும்? हम पहले हमें क्या करना है? கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைங்க. परमेश्वर के ऊपर पूरी रीति से भरोसा உங்க रखना है। வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். आपके जीवन के लिए वही काफी है। 2 ராஜாக்கள் 18 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். दूसरा राजा की पुस्तक 18 में 5 पढ़ेंगे। ம். वह इजराइल के परमेश्वर यहोवा पर भरोसा रखता था, ஆ. और उसके बाद यहूदा के सब राजाओं में से कोई इसके बराबर न हुआ। ஹalleluya. हालेलुया। இந்த இஸ்ரவேலின் எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. इस जगह में इजराइल के राजा के बारे में कहा है। அவனை போல கடவுள் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா வேற யாருமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. उसकी जैसा परमेश्वर के ऊपर भरोसा करने वाला कोई नहीं था। முழுக்க தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாப்ல. उसने पूरी रीति से परमेश्वर के ऊपर भरोसा किया, தேவன் மேல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. और परमेश्वर के ऊपर ऐसा भरोसा। நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், हम परमेश्वर से भरोसा நாம் करते இரவும் हैं, பகலும் ஜெபிக்கிறோம். हम रात दिन प्रार्थना करते நம்முடைய हैं। வாழ்க்கையிலே சில நேரத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. हमारे जीवन में भी कभी समस्या आ जाता है। நீதிமானுக்கு अनेक துன்பங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. धर्मी लोगों को बहुत सारा दुख है करके वचन के लिखा है। ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. हम कठिन रीति से ही हम परलोक राज्य में जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆனாலும் வேதம் சொல்லுகிறது लेकिन वचन कहता நம்முடைய है ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमारा परमेश्वर सर्वशक्तिमान நம்முடைய है, பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். हमारे अपने बच्चों को वो संभालते हैं। அந்த 18வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது उस 18 वचन में आप पढ़ेंगे तो 19 20 எடுத்து வாசிச்சு பாருங்க. 18 अध्याय में 19 और 20 पढ़ेंगे तो ஹalleluya. हालेलुया। நான் சொல்லுகிறேன், நீ யார் மேல நம்பிக்கையா இருக்கிறான்னு சொல்லி அந்த அசீரியா ராஜா வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். वो असीरिया राजा तू किस पर भरोसा करता है करके वो युद्ध के लिए आकर खड़ा है। அவன் ஒரு பெரிய படையோட வந்திருக்கிறான். वो बड़ा सेना के साथ आया है। அப்படி வந்து அவன் வந்து பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். वो आकर ऐसे घमंड की बात करता है। ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, एक भयानक ऐसा परिस्थिति है। பெரும் படை அவன் தேசத்துக்கு விரோதமா வந்து நிக்கிறது. एक बड़ा सेना उस देश के विरोध में आकर खड़ा है। நீ யார் மேல நம்பிக்கையா இருக்கிற? तुम किस पर भरोसा करते हो? 2 நாளாகமத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது दूसरा इतिहास को पढ़ेंगे तो 32வது வசனத்துல 32வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா आप 32 अध्याय में पढ़ेंगे तो நீங்க யார் மேல நம்பிக்கையா இருக்கிற? तुम किस पर भरोसा करते हो? வாசி. दूसरा इतिहास 32 में 15 अब हिजकिय्याह तुमको इस रीति भरमाने अथवा बहकाने न पाए और तुम उसकी प्रतीति न करो, क्योंकि किसी जाति या राज्य का कोई देवता अपनी प्रजा को न तो मेरे हाथ से और न मेरे पुरखाओं के हाथ से बचा सका। निश्चय ही तुम्हारा देवता तुमको मेरे हाथ से नहीं बचा सकेगा। हालेलुया। हालेलुया। எந்தெந்த தேசத்துக்கு நான் யுத்தத்துக்கு போனேனோ मैं किस किस देश में मैं युद्ध के लिए गया, அவர்களுடைய தெய்வங்கள் என் கையில இருந்து அவங்களை தப்பிவிக்க முடியல. उनका देवता मेरे हाथों से उन्हें बचा नहीं सका। உன்னுடைய தெய்வமும் அப்படித்தான். तुम्हारा परमेश्वर भी ऐसे ही है। உன் தெய்வமும் என் கையில இருந்து தப்பிவிக்க முடியாது. तुम्हारा परमेश्वर भी मेरे हाथ से नहीं बचा सकता। அந்த ராஜா அப்படி பயங்கரமாக பேசிக் கொண்டிருக்கிறான். वो राजा ऐसे भयानक रीति से बात कर रहा है। हालेलुया। हालेलुया। ஆனால் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாப்ல? फिर भी एजेकिया राजा क्या करता है? அதே 32 அதிகாரத்துல 7 8 எடுத்து வாசிச்சீங்கன்னா वही दूसरा इतिहास 32 7 और 8 पढ़ेंगे तो हियाव बांधो और दृढ़ हो, तुम ना तो अशूर के राजा से डरो और न उस संग की सारी भीड़ से, और न तुम्हारा मन कच्चा हो, क्योंकि जो हमारे साथ है वो उसकी संगियों से बड़ा है, अर्थात उसका सहारा तो मनुष्य ही है, परंतु हमारे साथ
हमारी सहायता और हमारी ओर से युद्ध करने को हमारा परमेश्वर यहोवा है। इसलिए प्रजा के लोग यहूदा के राजा हिजकिय्याह की बातों पर भरोसा किए रहे। हालेलुया। हालेलुया। எசேக்கியா ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாப்ல, ये हिजकिय्याह राजा लोगों को देखकर कहते हैं, அவன் மனுஷ கூட்டத்தோட வந்து நிக்கிறான், वो तो मनुष्य की सेना के साथ खड़ा है, அவனுடைய படையெல்லாம் மனுஷர்கள், उसका सेना तो मनुष्य है। நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், हमारा परमेश्वर तो सर्वशक्तिमान है, அவர் எல்லாம் செய்ய முடியும், उससे सब कुछ संभव है। அவர் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம், हम परमेश्वर के ऊपर भरोसा அவர் करेंगे, நமக்கு விடுதலை கொடுக்க முடியும்। हमारा परमेश्वर में छुटकारा देंगे। ஹல்லேலூயா। हालेलुया। இந்த வார்த்தைகள் மேல ஜனங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது। ये वचन के ऊपर लोगों ने विश्वास किया है करके वचन कहता है। இந்த எசேக்கியா ராஜா கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருந்தார்। ये हिजकिय्याह राजा परमेश्वर से भरोसा किया, அந்த பெரிய படையை பார்க்கவில்லை, वो बड़ा सेना को नहीं देखा, அவருடைய நிந்தையான வார்த்தைகளை அவர் பார்க்க கிடையாது, उनके जो निंदा का वचन नहीं सुना, அவருடைய பெருமையான வார்த்தைகளை அவர் பார்க்க கிடையாது, उनके घमंड की बातों को नहीं सुना, ஆண்டவரை நோக்கி பார்த்தார், उन्होंने परमेश्वर की ओर देखा, கடவுள் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்தார்। परमेश्वर के ऊपर पूरी रीति से भरोसा किया। இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், इस सुबह के समय में मैं परमेश्वर से आपको बोलता हूं, பிரச்சனைகளை பார்த்தா நாம் பயந்துருவோம், आप अगर समस्या को देखेंगे तो आप डर जाओगे। கர்த்தரை நோக்கி பாருங்க, परमेश्वर की ओर देखो, இயேசுவை நோக்கி பாருங்க, यीशु की ओर देखो, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார்। परमेश्वर हमारे साथ है। ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை। परमेश्वर ने कहा, तुमसे मैं अलग नहीं होऊंगा, तुम्हें नहीं छोड़ूंगा, नहीं त्यागूंगा। அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் பக்கமாய் இருக்கிறார்। ऐसे बच्चों के साथ परमेश्वर आपका हाथ है। அந்த வேத வசனம் சொல்லுகிறது, वो वचन कहता है, 32வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க। उसी दूसरा इतिहास में 32 में 21 में तब यहोवा ने एक दूत भेज दिया, जिसने अशूर के राजा की छावनी में सब शूरवीरों, प्रधानों और सेनापतियों को नष्ट किया। अतः वह लज्जित होकर अपने देश को लौट गए। जब वह अपने देवता के भवन में था, तब उसने निज पुत्रों ने वही उसे तलवार से मार डाला। हालेलुया। हालेलुया। அவனுடைய வாழ்வு, அந்த ராஜாவுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை ஆகிவிட்டது। उस राजा का जो परिस्थिति बहुत ऐसा ये हो गया। அன்னைக்கு ராத்திரி ஒரு தூதனை தேவன் அனுப்பினார்। उसी रात में परमेश्वर ने एक दूत को भेजा। நம்முடைய ஆண்டவர்ட்ட நிறைய தூதர்கள் உண்டு। हमारा परमेश्वर के पास बहुत सारे दूत है, பயங்கரமான சக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், और भयानक शक्ति के साथ है। ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார்। सिर्फ एक ही दूत को भेजा। அங்க சொல்லுகிறது லட்சக்கணக்கான பேர் மடிந்து விட்டார்கள்। उसमें कहा है बहुत लाखों लोग मर गए। हालेलुया। हालेलुया। அவன் வெட்கத்தோடு தன்னுடைய தேசத்துக்கு அவன் போனான், और वो लज्जित के साथ अपने देश में लौट गए। அங்க போய் அன்னைக்கே அவன் கொலை செய்யப்பட்டான்। और जाकर लौटकर उसी देश में उसका पुत्र ने उसे मार डाल दिया। Praise the Lord. Praise the Lord. ஆனால் எசேக்கியா ராஜா வெட்கப்பட்டு போகல, लेकिन एजेकिया राजा लज्जित नहीं हुए, அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை। उसका भरोसा व्यर्थ नहीं हुआ। இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க, आज किस परिस्थितियों में आप है, உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும்। आपका जीवन निश्चय रीति से आपका जीवन आशीषित என் होगा। ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்। मेरे प्रजा कभी लज्जित नहीं होंगे। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजन संहिता में कहा है, 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க। 22 अध्याय में 8வது 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, 8 और 9 पढ़ेंगे तो, அந்த வசனத்தை வாசிப்போம்। अपने को यहोवा के वश में कर दे, वही उसको छुड़ाए, वह उसको उबारे, क्योंकि वह उससे प्रसन्न है। परंतु तू ही ने मुझे गर्भ से निकाला, जब मैं दूध पीता बच्चा था, तब ही से तूने मुझे भरोसा रखना सिखाया। हालेलुया। हालेलुया। அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயதிலிருந்தே நான் கடவுளை நம்பி இருக்கிறேன்। वो कहता है कि मैं बचपन से ही मैं भरोसा करता हूँ। ஆமென்। आमेन। அநேகர் சொல்லுகிறாங்க, இவன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தானே, இவன் வாழ்க்கை எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லி, அவன் எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி கேள்வி குத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க। और बहुत सारे लोग कहते हैं कि ये परमेश्वर के ऊपर विश्वास करते हैं, फिर भी ऐसे करके वो टट्टा मारते हैं। हालेलुया। हालेलुया। நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன், मैं परमेश्वर के ऊपर ही भरोसा அவரே करता हूं। அவர் என்னை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார்। परमेश्वर मुझे छुड़ाने वाला है। சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது, भजन संहिता 27 में आप पढ़ेंगे तो, 2-3 வசனங்களை எடுத்து வாசிங்களா। दूसरा तीसरा पढ़ेंगे तो, வாசி। जब कुकर्मियों ने जो मुझे सताते और मुझसे बैर रखते थे, मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई की, तब वे ही ठोकर खाकर गिर पड़े। चाहे सेना भी मेरे विरुद्ध छावनी डाले, तो भी मैं न डरूंगा। चाहे मेरे विरुद्ध लड़ाई ठन जाए, उस दशा में भी मैं हियाव बांधे निश्चित रहूंगा। ஆமென்। आमेन। ஒரு பெரிய சேனையே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்।
अगर बड़ी सेना भी आएगा तो मैं नहीं डरूंगा। ஆமென். நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். मैं परमेश्वर के ऊपर विश्वास करूंगा। இஸ்ரவேலுடைய அந்த தாவீதுடைய சரித்திரங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. इजराइल में दावीद के आप चरित्र को आप पढ़ेंगे तो தேவன் எப்படி தாவீதுக்கு உதவி செய்தார் என்று நீங்க பார்க்க முடியும். परमेश्वर ने किस रीति से डेविड को मदद किया है करके आप पढ़ सकते हैं। அவ்வளவாக ஆலோசனை கொடுத்தார். वैसे अच्छी से काउंसलिंग दिया। இந்த காலத்துல நீ எப்படி எப்படி போக வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், கடவுள் அற்புதமா புத்தியை கொடுத்தார். அவருக்கு புத்தியை கொடுத்து ஆலோசனை கொடுத்தார். युद्ध के लिए कैसे जाना है, किस तरीके से जाना है करके परमेश्वर ने बहुत अच्छी तरह से उन्हें बताया। Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. परमेश्वर के ऊपर विश्वास कीजिए। கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. परमेश्वर के ऊपर विश्वास அவர் कीजिए। உங்களை கைவிடவே மாட்டார். परमेश्वर आपको नहीं छोड़ेंगे। இரண்டாவது ஒரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது. दूसरा आपको वचन है அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது प्रेरितों की पुस्तक में 27 में 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 25 में अगर आप पढ़ेंगे तो பவுலை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. पौल के बारे में लिखा है। इजराइल प्रेरितों की पुस्तक 27 में 25 इसलिए हे सज्जनों ढाढ़स बांधो क्योंकि मैं परमेश्वर का विश्वास करता हूँ कि जैसा मुझसे कहा गया है वैसा ही होगा। हालेलुया। हालेलुया। 27 20 वासी 27 में 20 पढ़ेंगे। जब बहुत दिनों तक न सूर्य न तारे दिखाई दिए और बड़ी आंधी चलती रही तो अंत में हमारे बचने की सारी आशा जाती रही। आमेन। கப்பல் பிரயாணத்துல ஒரு பயங்கரமான ஆபத்து. और उस बोट शिप में वो लोग का प्रयास था। அந்த பிரயாணத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு புயல் காற்று வீசுகிறது. उनका जो यात्रा में बहुत बड़ा तूफान आ गया। அதிலிருந்து தப்புறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியல. उस मुसीबत से बचने के लिए कितना प्रयास करते हैं फिर भी नहीं हो रहा उनसे। மரித்து விடுவோங்கிற ஒரு பயம், सब मर जाएंगे ऐसे एक डर उनके मन में। 14 நாட்கள் இவர்கள் சாப்பிடவே கிடையாது। और 14 दिन उन्होंने बिल्कुल खाना नहीं खाया। எல்லாருக்கும் ஒரு பயம், மரண பயம். सबके अंदर एक ऐसा मरण का डर। இதுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க। और ऐसे ही इसमें खत्म हो जाएगा ऐसे डर के अंदर बैठे। அப்படிப்பட்ட சூழ்நிலை பவுலோடு தேவன் பேசுகிறார்। ऐसे परिस्थिति में परमेश्वर पौल उसके साथ बात करते हैं। பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார்। पौल के साथ परमेश्वर बात करते हैं। உன்னிமித்தம் இவர்கள் எல்லாரும் கரை சேர்ந்துருவாங்க। तुम्हारे वजह से सब लोग किनारा पार करेंगे। ஒருவரும் மரிக்க போவது கிடையாது। कोई एक जन भी नहीं मरेंगे। हालेलुया। हालेलुया। அதுதான் பவுல் சொல்லுகிறார்। वही पर पौलुस कहते हैं என்னோட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், मेरे साथ परमेश्वर ने कहा யாரும் சாக போறது கிடையாது। तुम में से कोई नहीं मरेंगे। Praise the Lord. Praise the Lord। அந்த வார்த்தையில நான் நம்பி இருக்கிறேன்। उस वचन के ऊपर मैं भरोसा करता என் हूं। ஆண்டவருடைய வார்த்தை என்னங்கிறது எனக்கு தெரியும்। मेरा परमेश्वर का वचन क्या है मैं जानता हूं। இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலே வல்லமை உண்டு। इस वचन में जो वचन है हर एक वचन में जीवन है। இந்த வார்த்தையை நான் நம்ப வேண்டும்। इस वचन के ऊपर हमें भरोसा करना है। அதுல நம்பிக்கை வைக்க வேண்டும்। इसके ऊपर भरोसा करना है। வேதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வந்து விடும்। वचन हमारे जीवन में एक बड़ा कार्य लेके आएगा। 100% இந்த வேதத்தை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை செழிப்படைஞ்சிடும்। और 100 का 100 जो विश्वास करते हैं उनके जीवन में परिपूर्णता से आशीष होगा। இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுதும் கூட यीशु मसीह भी इस दुनिया में जब जीवे பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார்। बड़ा कार्य किए। லூக்கா புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க। लूका पुस्तक आप पढ़ेंगे तो 8வது அதிகாரத்துல 8वें अध्याय में 22ல இருந்து 25 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா 22 से 25 तक आप ஒரு पढ़ेंगे பெரிய तो புயலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது। एक बड़ा आंधी के बारे में लिखा है। வாசிப்போம்। फिर एक दिन वह और उसके चेले नाव पर चढ़े और उसने उनसे कहा आओ झील के पार चले। अतः उन्होंने नाव खोल दी, पर जब नाव चल रही थी तो वो सो गया और झील पर आंधी आई और नाव पर से भरने लगी और वे जोखिम में थे। तब उन्होंने पास आकर उसे जगाया और कहा स्वामी स्वामी हम नाश हुए जाते हैं। तब उसने उठकर आंधी को और पानी की लहरों को डांटा और वे थम गए और चैन हो गया। तब उसने उनसे कहा तुम्हारा विश्वास कहाँ था? पर वे डर गए और अचंभित होकर आपस में कहने लगे यह कौन है जो आंधी और पानी को भी आज्ञा देता है और वे उसके मानते हैं। हालेलुया। हालेलुया। வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டு கடல்ல இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு அவர் புறப்பட்டு போறாங்க। और परमेश्वर कहते हैं आओ झील के पार चलेंगे, इस झील से उस झील तक। அப்படி புறப்பட்டு போகும்போது போற வழியில ஒரு பயங்கரமான புயல் காற்று அடிக்க ஆரம்பித்தது। ऐसे जाते समय एक भयानक आंधी तूफान उनके बीच में आ गया। हालेलुया। हालेलुया। பயங்கரமான ஒரு கடல் கொந்தளிப்பு, एक भयानक ऐसा तूफान। மரித்து விடுவோங்கிற நிலைமையில
मर जाएंगे ऐसी परिस्थिति में ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க. परमेश्वर की ओर देखा उन्होंने। இயேசுவோ கண் மூடி இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். और यीशु मसीह वहाँ पर सो गए அவரை எழுப்புகிறார்கள். और उन्होंने जगाया। மடிந்து போய் விடுவோம். हम नाश இந்த होएंगे, புயல்ல தப்பவே முடியாது. इस आंधी में हम नहीं बच सकते। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த கடல் கொந்தளிப்புல ஆண்டவர் எழும்பி நின்று उस आंधी तूफान में परमेश्वर खड़े होकर இறையாதே அமைதலாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुम चुप रहो ऐसे करके परमेश्वर ने डांटा। உடனடியாக அந்த கடல் கொந்தளிப்பு அந்த புயல் அப்படியே நின்று விட்டது. और तुरंत उस समुद्र में आंधी तूफान थम गया எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். और सब लोग अचंभित हो गए। தேவ ஜனமே, परमेश्वर के लोगों, இந்த நாள்ல நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. आज आप परमेश्वर के वचन को आप सुनते हैं। நாமும் இந்த பூமியில வாழ்கிறோம். आज भी हम इस दुनिया में हम जीते இந்த हैं। பூமியில வாழ்ந்து நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். इस दुनिया के बाद हम परलोक राज्य में जाएंगे। இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கடல்ல மிதக்கிற ஒரு கப்பலை போலத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. इस दुनिया का जीवन जो ऐसा है शिप में, जो समुद्र में शिप कैसा है वैसे हमारा जीवन है। எப்ப புயல் காற்று வரும்னு சொல்ல முடியாது. कभी ये तूफान आंधी तूफान आएगा करके नहीं मालूम। எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆமே பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. हमारे जीवन में कभी परिस्थिति समस्या आएगा करके कोई नहीं जानता। ஹல்லேலூயா. हालेलूया। வேதம் சொல்லுகிறது. लेकिन वचन कहता நம் है ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे साथ है। பிரச்சனைகளை பார்க்க கூடாது. समस्या को मत देखिए, கடலை பார்க்க கூடாது. समुद्र को मत देखिए, புயலை பார்க்க கூடாது. आंधी को मत देखिए, இயேசுவை பார்க்க வேண்டும். यीशु को आप देखना है, இயேசுவை நம்ப வேண்டும். यीशु के ऊपर भरोसा करना है। அவர் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். उस समस्या से छुड़ाने के लिए परमेश्वर सामर्थ्य है। அவருடைய வார்த்தையை நீங்க நம்ப வேண்டும். परमेश्वर के वचन के ऊपर भरोसा करना है। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, யோபு புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா யோபு का पुस्तक 13 अध्याय में पढ़ेंगे तो 15 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 15 और 16 में आप पढ़ेंगे तो அங்க வேதம் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது. उसके वहाँ पर योग के बारे में कहा है, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன் என்று சொல்லுகிறார். अगर परमेश्वर मुझे मार डालेंगे तो मैं परमेश्वर के யோபு ऊपर विश्वास 13வது करूंगा। அதிகாரம். योग के पुस्तक 13 में वह मुझे घात करेगा, मुझे कुछ आशा नहीं, तो भी मैं अपनी चाल चलन का पक्ष लूंगा। यह भी मेरे बचाव का कारण होगा कि भक्तिहीन जन उसके सामने नहीं जा सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அவரே ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். वही जो उद्धार करने वाला परमेश्वर, அவரே ரட்சகர். वही उद्धार करने वाला, அவர் எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவன். वो सब कुछ करने वाला सर्वशक्तिमान அவரை है। நான் நம்ப வேண்டும். उसके ऊपर भरोसा करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க வேதம் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன்னு சொல்லுகிறாப்ல. वहाँ वचन कहता है परमेश्वर मेरे प्राण को भी नष्ट करेगा तो भी मैं विश्वास करूंगा। ஆமென். आमेन। அவர்தான் நம்மளை விடுவிக்கிறவர் என்பதை நான் நம்ப வேண்டும். वही हमें छुड़ाने वाला परमेश्वर करके विश्वास करना நம்முடைய है। வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது. हमारे उसके जीवन में कितना बड़ा समस्या आया, எல்லாம் இழந்து போய்விட்டாப்ல. सब कुछ उन्होंने खो दिया। எல்லாம் இழந்து போன பிறகும் सब कुछ खोने के बाद भी ஆண்டவரை நம்புகிறத விட கிடையாது. परमेश्वर से वो भरोसा करना नहीं छोड़ा। ஹல்லேலூயா. हालेलुया। 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரிச்சு போயிட்டாங்க. उनका 10 बच्चे भी एक ही दिन में मर गए। அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிடுச்சு. उनका सब प्रॉपर्टी एक ही दिन में चला गया। சரீரத்துல வியாதி, शरीर में बीमार। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பவும் சொல்லுகிறார் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். फिर भी कहते हैं कि मुझे परमेश्वर मार डालेंगे तो அவரே मैं भरोसा நம்மளை करूंगा। ரட்சிக்கிறவர் என்பதை நான் நம்ப வேண்டும். वही हमें उद्धार करने वाला परमेश्वर करके யோபுடைய भरोसा வாழ்க்கை நீங்க करना எடுத்து है। வாசிச்சு பாருங்க. யோபுடைய வாழ்க்கை எடுத்து வாசிச்சு பாருங்க. யோब के जीवन को आप पढ़ेंगे तो நான் யோபு 42 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது वहाँ पर 42 अध्याय में आप पढ़ेंगे तो அங்க சொல்லுகிறது எல்லாவற்றையும் திரும்ப யோபு பெற்றுக்கொண்டார். वहाँ पे है कि सब कुछ जो யோब ने खोया उसका दुगना आशीष उन्होंने उनको मिला। எதெல்லாம் இழந்தாலும் அத்தனையும் திரும்ப கிடைச்சு போச்சு. जो कुछ उन्होंने खोया है उन्होंने सब कुछ पा लिया। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் திரும்ப மறுவாழ்வு அவனுக்கு கிடைச்சது. और उसको दुगना आशीष वापस उन्हें मिला। இந்த காலை வேளையில इस सुबह के समय வேளை में நீங்க ஏதோ இழந்த நிலைமையில நீங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். हो सकता है आप कुछ खोकर आप सब परमेश्वर के भवन में बैठे हैं, துக்கத்தோடு நீங்க இருக்கலாம். एक दुख के साथ आप खड़े நீங்க हो। அவரை நம்புங்க. परमेश्वर से आप அவர் भरोसा करो। ரட்சிப்பு கொடுக்கிற தேவன் என்பதை நம்புங்க. परमेश्वर उद्धार करने वाले हैं, परमेश्वर के ऊपर विश्वास कीजिए। ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுக்கும் பொழுது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது उत्पत्ति के पुस्तक में 22 अध्याय में पढ़ेंगे तो அதுல 16 17வது வசனம் சொல்லுகிறது. वहाँ पर 16 और 17 में आप पढ़ेंगे तो ஆ, यहोवा की यह वाणी है हाँ। कि मैं अपने ही यह शपथ खाता हूँ हाँ। कि तूने जो यह काम किया है हाँ। कि अपने पुत्र वरन अपने एकलौते पुत्र को भी नहीं रख छोड़ा, हाँ। इस कारण मैं निश्चय तुझे आशीष दूंगा हाँ। और निश्चय तेरे वंश को आकाश के तारांगण हाँ। और समुद्र के तीर के बालू के किनकों के समान हाँ।
अनगिनित करूंगा हाँ। और तेरा वंश अपने शत्रुओं के नगरों का अधिकारी होगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? अब्राहम आशीषित होने का कारण क्या है? அந்த அளவுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். उतना उन्होंने परमेश्वर के ऊपर भरोसा किया। Praise the Lord. Praise the Lord. ஆமென். ஆதியாகமத்திலிருந்து நீங்க அவருடைய சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்கி வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். उत्पत्ति के पुस्तक में आप अगर पढ़ेंगे तो अब्राहम ने किस तरह से परमेश्वर के ऊपर भरोसा किया आप पढ़ सकते हैं। ஆபிரகாமுடைய ஒரு செல்ல மகன் தான் ஈசாக்கு. अब्राहम का एक प्यारा बच्चा है वो ईसाक है। அவனை கொண்டு போய் பலி கொடுக்க ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने उसे बलि देने के लिए कहा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் கொஞ்சம் கூட தயங்க கிடையாது. अब्राहम थोड़ा भी वो एक हेजिटेट नहीं हुए। உடனடியாக அவர் பிள்ளையை கூட்டிக்கிட்டு பலி கொடுக்க கிளம்பி போனார். तुरंत उनके बेटे को लेकर बलि देने के लिए गए। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் அதை பார்த்தார். परमेश्वर ने उसे देखा। ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பார்த்தார். अब्राहम का विश्वास को देखा। கர்த்தர் மேல் எவ்வளவு பேர் நம்பிக்கையா இருக்கிறான். परमेश्वर के ऊपर कितना भरोसा करता என்னால है। எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான். परमेश्वर के ऊपर कितना भरोसा करता है। அதை பார்த்து தான் தேவன் ஆசீர்வதித்தார். उसको देखकर ही परमेश्वर ने उसे आशीष ஆபிரகாம் दिया। மனசுல என் ஆண்டவர் என் மகனை திரும்ப கொடுப்பார். अब्राहम का मन में परमेश्वर में मुझे मेरे बेटे को वापस देंगे। ஆமென். आमेन। எந்த சூழ்நிலை ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாங்கற ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. कोई भी परिस्थिति में परमेश्वर मुझे नहीं छोड़ेंगे करके विश्वास किया। हम கர்த்தரை நம்புவோம். हम भी परमेश्वर से विश्वास உங்களுடைய करेंगे। நம்பிக்கை வீண் போகவே போகாது. आपका भरोसा कभी व्यर्थ नहीं அவரே நம்மை जाएगा। ரட்சிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. हमें उद्धार करने वाला परमेश्वर அவரே நம்முடைய ரட்சிப்பு. वही हमारा उद्धार करने அவருடைய वाला। வார்த்தையை நாம் நம்புவோம். उनके वचन के ऊपर हम विश्वास கர்த்தருடைய करेंगे। நாமத்தை நாம் நம்புவோம். परमेश्वर के वचन के ऊपर विश्वास உங்க करेंगे। நம்பிக்கை வீண் போகவே வீண் போகாது. आपका विश्वास कभी व्यर्थ नहीं होगा। நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன். निश्चय के साथ मैं कहता हूँ। ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. मेरे जीवन में भी कितना सारा अनुभव है। இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருப்பது அவருடைய கிருபை. आज मैं जीवित हूँ ये परमेश्वर का बड़ा अनुग्रह है। அவர் மேல் வைத்த நம்பிக்கை தான் என்னை வாழ வைத்திருக்கிறது. परमेश्वर के ऊपर भरोसा किया इसके लिए मुझे परमेश्वर ने जिंदा நீங்க किया। எதை குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? आप किसके बारे में आप सोचते हो? இந்த உபவாச நாள்ல इस उपवास के समय இந்த में ஜூன் மாசத்துல முதல் சனிக்கிழமை इस जून महीना में पहला सैटरडे இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. आप परमेश्वर का वचन सुनते நீங்க हो। கர்த்தரை நம்புங்க. आप परमेश्वर के ऊपर विश्वास இயேசுவை कीजिए। இறுக பிடிச்சுக்கிறங்க. यीशु को दृढ़ कर लो। உங்களுக்கு பெரிய சமாதானம் காத்திருக்கிறது. आपको बड़ा शांति आपके लिए इंतजार है। உங்க மனசுல சமாதானம் சந்தோஷத்தை ஆண்டவர் நிரப்பி கொடுப்பார். आपके मन में समाधान शांति से आप மேல ஒரு करेंगे। கிருபை இறங்கி வரும். आपके ऊपर परमेश्वर का अनुग्रह उतरेगा। எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. ऐसे ही हम परमेश्वर को समर्पण சூழ்நிலையை करेंगे। பார்க்காதீங்க. समस्या को मत देखिए। புயல் காற்றை பார்க்காதீங்க. आंधी तूफान को मत देखिए। கடவுளை பாருங்க. परमेश्वर को देखो। பிரச்சனைகள் வரும்போது பயந்துராதீங்க. समस्या आता है तो आप डरो मत। யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வந்தது. योग के जीवन में कितना समस्या आया। ஆனா அவன் மறுதலிக்கவே கிடையாது. परमेश्वर उसने कभी परमेश्वर को इनकार नहीं किया। ஆண்டவரை நம்பினாப்ல. परमेश्वर के ऊपर विश्वास किया। நீங்களும் கர்த்தரை நம்புங்க. आप भी परमेश्वर के ऊपर विश्वास இந்த कीजिए। பூமியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். इस धरती पर भी परमेश्वर आपको आशीष உங்க करेंगे। நம்பிக்கை வீண் போகாது. आपका भरोसा व्यर्थ नहीं நாள் जाएगा। பரலோகத்தில் நாம் எல்லாரும் வந்து சேர்ந்து விடுவோம். हम स्वर्ग राज में हम सब पहुंचेंगे। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे परमेश्वर आपको धन्यवाद चढ़ाते இந்த हैं। வேளைக்காய் ஸ்தோத்திர பலிகளை इस समय के எடுக்கிறோம். लिए आपका धन्यवाद प्रभु। எங்கள் தேவனே உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. हमारा परमेश्वर आपका अनुग्रह उतरने दो प्रभु। இந்த நாள்ல நீ கேட்ட கொடுத்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आज भी परमेश्वर आपका सत्य वचन के लिए धन्यवाद உன் प्रभु। நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. प्रभु आपने कहा आपका भरोसा कभी व्यर्थ नहीं நன்றி जाएगा। ஆண்டவரே. धन्यवाद प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष करो உம்முடைய प्रभु। பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. आपके बच्चों को आशीष कीजिए। யாராவது பலவீனத்தோடு ஆமென் துக்கத்தோடு இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. अगर कोई परमेश्वर बीमारी के साथ दुख के साथ ये वीडियो को देख रहे हैं प्रभु आप उन्हें आशीष कीजिए। அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. उनका शोक आनंद में बदलने दो உன் प्रभु। வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். उनके जीवन को आप आशीष करो। உம்முடைய பிள்ளைகள் आपके ஆசீர்வதிக்கப்படட்டும். बच्चों को आशीष कीजिए। எதிர்பார்க்கிற எல்லா காரியங்கள் நன்மையாய் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. उनका आशा सब पूरा होने के लिए प्रभु हम प्रार्थना करते இந்த हैं। வருகிற வாரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ये ஆண்டவரே. आने वाले हफ्ता पूरा आपका हाथ आने दो இந்த प्रभु। மாதம் முழுவதும் உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் ये ஆண்டவரே. महीना पूरा प्रभु आपका हाथ हमारे साथ रहकर चलाइए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. इस वीडियो को देखने वाले हर एक बच्चों को आप आशीष कीजिए। நீர் இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே. आप उतर कर मदद कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष करो। எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा गौरव आपको ही हम चढ़ाते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.
प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा होते रहो।